இன்றைக்கி பட்ஜெட் டே ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கான மூமெண்ட் இன்றைக்கி எது வரைக்கும் வரும், நாளைக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியிலேருந்தே நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இது ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட். ப்ரைஸ் வந்து 24,050 வரைக்கும் ஒரு ட்ராப் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நடுவில் இன்பிட்வீன்லேயே ஒரு சப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி அந்த சப்போர்ட் லெவலில் தான் எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்போது இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து 100% அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மூமெண்ட்டை கொடுத்து கேப்சர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி எங்கே என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்க்கும்போது நான் வந்து ஒரு செல் என்ட்ரி ஆர் பை என்ட்ரி இந்த இடத்துல ஏதோ ஒன்று எடுத்திருந்தேன். பட் இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு என்ட்ரியில் வந்து எஸ்எல் இந்த இடத்துல எக்ஸாக்டாக 18 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு செல் என்ட்ரி எக்ஸாக்டாக எடுத்திருந்தேன். ஓகேவா, அது நல்லாவே ஒரு ட்ராப் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு ட்ராப் கொடுத்துருச்சு. ஸோ இது என்னுடைய டார்கெட் லெவல் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை பேர் எக்ஸாக்டாக இந்த லெவலில் புக் பண்ணிங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த லெவலுக்காக கிட்டத்தட்ட இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பட்ஜெட் டேயில் அது வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்குமே நான் வந்து இதை சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு ப்ரைஸ் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரு 3 டேஸாக எடுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கான டார்கெட் லெவல் இன்கேஸ் நல்ல ஒரு ட்ராப் கொடுக்குறாங்கன்னா ஃபைனலாக 24,050 அது ஒரே நாளில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே Feb 1 and 2 ஈவன் எக்ஸ்பைரி டே வரைக்கும் கூட நாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இவ்வளோ தூரம் ஒரு ப்ராஃபிட் கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி அண்ட் இந்த செல் என்ட்ரியோடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புக் பண்ணேன். நான் புக் பண்ணல, சிஸ்டமே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஓவராலாக பார்க்கும்போது இத்தனை வருஷமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த விஷயம் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, இந்த மாதிரியான டேஸில் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறப்போ அது கரெக்டான வேலை கரெக்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் எல்லாத்தையுமே இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு இந்த லெவல் வரைக்கும் வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.